ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மணி மேனேஜர் ஆப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி டே 6 ஆஃப் 100 days ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் ரியாக்ட் ப்ராஜெக்ட். நம்ம வந்து இந்த மணி மேனேஜர் ஆப்பை ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் டைட்டிலில் சேலரி தென் அமௌண்ட் வந்து 1 lakh கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்ததும் என்னோடய சேலரி வந்து ஆட் ஆகிடுது. தென் இப்போது நான் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். தென் இதுக்கு ஒரு 1000 நம்ம கொடுக்கலாம். தென் எக்ஸ்பென்ஸ் மாற்றினாலும் இங்கே ஆட் பண்ணதும் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸில் 1000 ஆட் ஆகுது. தென் இவர் பேலன்ஸில் வந்து 1000 வந்து டிடெக்ட் ஆகிடுது. ஓகேவா? தென் இன்னும் ஒன்று கொடுத்து பார்க்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் கொடுக்கலாம். தென் இங்கேயும் ஒரு 1000 கொடுக்கலாம். தென் இங்கே எக்ஸ்பென்ஸில் கொடுத்து ஆட் பண்ணதும் தென் அகெயின் வந்து இது டிடெக்ட் ஆகுது. இங்கே நம்ம டெலிட் பண்ணதும் அகெயின் நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிடலாம் நம்மளோட வேல்யூவை. சப்போஸ் தப்பாக நம்ம என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா டெலிட் பண்ணி நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் இன்றைக்கி. சரி, வாங்க டக்குன்னு நம்ம கோடிங் பார்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட் காம்போனண்ட்லேருந்து பார்க்கலாம். மணி மேனேஜர் ஆப்பில் 3 காம்போனண்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ரியாக்டில் வந்து காம்போனண்ட்டாக தான் க்ரியேட் பண்ணுவாங்க. பிகாஸ் அதுதான் வந்து நமக்கு ரீயூசபிலிட்டி கொடுக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மணி மேனேஜர் தான் என்னோட மெயின் காம்போனண்ட். தென் மணி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனண்ட் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஹெடர், நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹெடரை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி மணி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு காம்போனண்ட் வச்சுருக்கேன். தென் டிரான்சாக்ஷன் ஐட்டமோட காம்போனண்ட் எதுனா இந்த ஹிஸ்ட்ரியை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த காம்போனண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், டிரான்சாக்ஷன் ஐட்டம்ன்ற காம்போனண்ட். தென் ஹோல் பேஜையும் கண்டெயின் பண்ணுறது தான் இந்த மணி மேனேஜர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் ஸ்டேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். யூஸ் ஸ்டேட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் ரியாக்டில் யூஸ் ஸ்டேட் தான் யூஸ் பண்ணுவோம். இதே இது கிளாஸ் காம்போனண்ட்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண தேவையில்ல. திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். D4 UID அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஐடி வந்து அசைன் பண்ணுறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுறோம். இந்த லைப்ரரியில் வந்து நம்ம V4ன்றதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். தென் இந்த ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம கிரியேட் பண்ண காம்போனண்ட்டை கஸ்டம் காம்போனண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் கஸ்டம் காம்போனன்ட் சொல்கிறேன். தென் நான் CSS இங்கே எழுதியிருக்கேன் நம்ம டிசைனிங் பர்பஸ்க்காக. இது வந்து நான் ரெஸ்பான்சிபிளாகவும் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியா குறி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த CSS ஆட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ரியாக்டில் எப்பயும் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா import./index.css ஃபைல் நேம் இது கொடுத்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். தென் நம்ம டிரான்சாக்ஷன் டைப் ஆப்ஷன்ஸில் வந்து இன்கம் எக்ஸ்பென்ஸ் ரெண்டு தான் வச்சுருக்கோம். நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இது எந்த இடம் உங்களுக்கு புரியும். இங்கே டைப்பில் பார்த்தீங்கன்னா இன்கம் எக்ஸ்பென்ஸில் 2 இருக்கா. ஸோ இதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஐடியில் வந்து இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸில், டிஸ்பிளே டெக்ஸ்ட்டில் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதே தான் இங்கே எக்ஸ்பென்ஸ்க்கும். தென் இதுக்கு தான் வந்து ஃபங்க்ஷனல் மெயின் பேரண்ட் காம்போனண்ட். நம்ம ப்ராஜெக்ட்டோட பேரண்ட் காம்போனண்ட் வந்து இந்த மணி மேனேஜர் தான். இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டாக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் 4 ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டிரான்சாக்ஷன் ஆக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட், தென் டைட்டில் இன்புட், அமௌண்ட் இன்புட், ஆப்ஷன் ஐடி, இந்த 4 ஸ்டேட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 4யுமே அப்டேட் பண்ணுறதுக்காக செட் டிரான்சாக்ஷன் லிஸ்ட் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நியூ ஸ்டேட் யூஸ் பண்ணி அதை எம்டியாக ஃபஸ்ட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்படி எம்டியாக டிக்ளேர் பண்ணனால தான் உங்களால் இங்கே வந்து எம்டி லிஸ்ட்டை பார்க்க முடியுது. இல்லைனா நமக்கு இங்கே வந்து நம்ம இங்கே டேட்டா கொடுத்துருந்தோம்னா அந்த டேட்டா வந்து அங்கே ஷோன் ஆகும். ஓகே, தென் டைட்டில் இன்புட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக செட் டைட்டில் இன்புட், தென் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக செட் அமௌண்ட் இன்புட். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். தென் இங்கே யூஸ் ஸ்டேட்டில் எல்லாத்தையுமே எம்டியாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் இங்கே மட்டும் நான் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு அரேவை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அரேனா இங்கே 0ன்ற அரே வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் யுவர் அரேவை வந்து டிக்ளேர் பண்ணும். ஸோ இங்கே ஆப்ஷன் ஐடி தான் அந்த ஃபஸ்ட் அரே. ஸோ இங்கே இன்கம்ன்றதை நமக்கு டிஃபால்ட்டாக காமிக்கும். இப்போ நான் அதே இது இங்கே வந்து 1 யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பென்ஸுன்றது தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதே உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த நான் ரீலோட் பண்ணுறப்ப இங்கே எக்ஸ்பென்ஸ்னு மாறிடுச்சா, இதுதான் வந்து அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் அகைன் 0 கொடுத்துட்டு உங்களுக்கு ரீலோட் பண்ணி காமிக்கிறேன். இன்கம்லேயே மாறிடுச்சு. ஓகே, உங்களுக்கு எப்படி டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுறதுன்னு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். தென் நம்ம இப்போ ரெண்டரிங் பார்ட்டுக்குள்ளே போகலாம். அதுதான் இங்கே ரிட்டன் பார்ட். இங்கே உங்களுக்கு தேவையான டியூஸை டிக்ளேர் பண்ணிக்கோங்க உங்கள் பேஜுக்கு தகுந்தாப்பில். தென் H1 நம்ம எப்பயும் போல் HTML யூஸ் பண்ணுற மாதிரி தான் H1 யூஸ் பண்ணி ஹாய் கிட்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் Pயில் வந்து வெல்கம் பேக் டு யுவர் மணி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கிளாஸ் நேம் நம்ம HTMLல கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே ரியாக்டில் வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கிளாஸ் நேமுக்கான வேல்யூ கொடுத்தோம்னா இதை நம்ம CSSல டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு நீங்கள் அந்த CSSல டிசைன் பண்ணிக்கலாம். நார்மலாக HTMLல பண்ணுற மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். தென் இது வந்து நம்ம சைல்ட் காம்போனண்ட். அதுக்கு வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். தென் இங்கே வந்து ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி ஃபார்ம் வந்து நம்ம HTML யூஸ் பண்ணுற சேம் தான். ஃபார்ம் கிளாஸ் நேம் அதுக்கு நான் தேவையான டிசைனுக்காக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சப்மிட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகும்னா ஆன் ஆட் டிரான்சாக்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்மிட்டில் வந்து ஈவன்.prevent டிஃபால்ட் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா சப்மிட்டோட டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் எல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக prevent டிஃபால்ட் கொடுத்துருக்கேன்.
தென் இங்கே டைப் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் ஐடி வந்து ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷன் ஐடியில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுறேன். ஃபைண்ட் பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுன்னா அதோட டிஸ்பிளே டெக்ஸ்ட் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி நியூ ட்ரான்சாக்ஷனாக நம்ம ஐடி டைட்டில் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஐடி இந்த V4 வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி தரும். அதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டைட்டிலில் அவங்க கொடுத்துருக்க டைட்டில் இன்புட் யூஸ் பண்ணுறேன். தென் அமௌண்ட்டை வந்து நான் பாசிங்ட்டாக மாற்றி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதை பாசிங்ட்டாக மாற்றி ஸ்டோர் பண்ணுறேன். டைப்பில் வந்து நமக்கு என்ன அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்களோ இன்கம் செலக்ட் பண்ணினா அது எக்ஸ்பென்ஸ் செலக்ட் பண்ணினா அதை வந்து நான் இங்கே டைப்பில் ஸ்டோர் பண்ணுறேன். தென் செட் ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட்டில் போய்ட்டு ப்ரீவியஸ் லிஸ்ட்டில் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தென் நியூ ட்ரான்சாக்ஷனை அது கூட ஆட் பண்ணுறேன். தென் ஆல்ரெடி இருந்த மாதிரி நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நம்மளோட டைட்டில் அமௌண்ட் ஆப்ஷன் ஐடி எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது நடக்கும். அகைன் நம்ம இங்கே வரலாம். ஓகே, தென் ஃபார்முக்குள்ளே ஆட் ட்ரான்சாக்ஷன்ற ஒரு H1 யூஸ் பண்ணியிருக்கேன். தென் லேபிளில் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டைட்டிலுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் வேல்யூவில் நம்ம வந்து டைட்டில் இன்புட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக டைட்டில் இன்புட் கொடுத்துருக்கேன். தென் இந்த டைட்டில் இன்புட் தான் வந்து நம்ம இங்கே மேலே பாஸ் பண்ணியிருப்போம். இங்கே டைட்டில் இன்புட்டாக தென் ஆன் சேஞ்சில் இங்கே ஒரு பட்டனை இங்கே ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணியிருக்கேன் ஆன் சேஞ்சில். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து டெலிட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இந்த இதில் நம்ம ஐடியை மட்டும் பாஸ் பண்ணுவோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. நான் எங்கே டெலிட் பண்ண போகிறேனோ இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஐட்டம்ஸில் தான் வந்து நான் ஃபங்க்ஷனை காலே பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டெலிட் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஐடி நான் பாஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை இங்கே பாஸ் பண்ணுறப்ப இங்கே வந்து ஆக்சுவலாக கால் ஆகி இது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா எனக்கு டெலிட் பண்ணிடும். இல்லைனா ப்ராப்ளம் இல்லை, அப்படியே அப்டேட் பண்ணிடும். ஸோ டெலிட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து நமக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் பண்ணுது. தென் உங்களுக்கு ஆன் ஆட் ட்ரான்சாக்ஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆன் சேஞ்ச் ஆப்ஷன் ஐடி இது என்ன பண்ணுன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆப்ஷன் ஐடியை இங்கே சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனா இந்த ஆன் சேஞ்ச் ஆப்ஷன் ஐடி. நம்ம வந்து ஈவெண்ட் என்ன பண்ணோம்னா அதில் கொடுத்துருக்க வேல்யூவை வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ ஈவெண்ட் டாட் டாட் வேல்யூ கொடுத்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இதை சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம வந்து ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். செட் ஆப்ஷன் ஐடி யூஸ் பண்ணி தென் செட் அமௌண்ட் இன்புட் யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட்டில் கொடுக்குற வேல்யூவை இங்கே நம்ம கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் டைட்டிலில் கொடுக்குறது ஈவெண்ட் டாட் வேல்யூ கொடுத்தோம்னா நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டில் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து எக்ஸ்பென்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பென்ஸை கால்குலேட் பண்ணி தான் நம்ம மணி டீட்டெயில்ஸ்க்கு அனுப்புவோம். மணி டீட்டெயில்ஸ்க்கு அனுப்புகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து ஷோன் ஆகும் யுவர் எக்ஸ்பென்ஸ். இந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் வருது இல்லையா, இதுக்காக தான் வந்து நான் இங்கே இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை தான் நான் வந்து மணி டீட்டெயில்ஸ்க்கு பாஸ் பண்ணுவேன். கெட் எக்ஸ்பென்ஸில் என்ன பண்ணுறோன்னா ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட்டில் ரெடியூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை வாங்கிக்கிறோம். அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுவோ அப்புறம் ஈச் ட்ரான்சாக்ஷனை வாங்கிட்டு அது என்னன்னு பார்க்குறோம். அது வந்து எக்ஸ்பென்ஸாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸில் ஆட் ஆகும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்னு தனியாக ஒரு டேட்டா வச்சுருக்கேன், இங்கே இன்கம்னு வச்சுருக்கேன், பேலன்ஸ்னு 3 வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 0 தான் இருக்கும். இதுதான் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற இனிஷியல் வேல்யூ. தென் அதில் இப்போ யூசர் வந்து எக்ஸ்பென்ஸ் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அரே ஆஃப் 1ன்றனால அந்த வேல்யூ கூட நம்ம வந்து இந்த அமௌண்ட்டில் அவங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத இது கூட ஆட் பண்ணுவோம். தென் இன்கமும் சேம் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அது வந்து இங்கே அரே ஆஃப் 0 வந்து இந்த டைப்புக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை வந்து இன்கமில் ஆட் பண்ணுவோம். ஓகே, இன்கம் ஆட் பண்ணிட்டோம், எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிட்டோம். தென் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது? இந்த 2 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணி ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணும்போது இதுலேருந்து வர வேல்யூவை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரிட்டனில் இன்கம் அமௌண்ட் மைனஸ் எக்ஸ்பென்ஸ்னு போட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் கிடச்சிரும். ஸோ அந்த 3 வேல்யூவையுமே நம்ம தனித்தனி வேரியபிள்ஸில் இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். இதை தான் வந்து இந்த மணி டீட்டெயில்ஸ்க்கு நான் அனுப்புகிறேன். பேலன்ஸ் அமௌண்ட், இன்கம் அமௌண்ட், எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் 3யுமே வந்து நான் மணி டீட்டெயில்ஸ்க்கு அனுப்புகிறப்ப என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ஸில் அனுப்புகிறோம். ஒரு காம்போனண்ட்லேருந்து இன்னொரு காம்போனண்ட்டுக்கு அனுப்புகிறப்ப எப்போயுமே ப்ராப்ஸில் தான் வேல்யூ அனுப்புவோம். இது வந்து பேரண்ட் காம்போனண்ட்டில் இருந்து தான் சைல்டு காம்போனண்ட்டுக்கு ப்ராப்ஸ் அனுப்ப முடியும். இப்போ இந்த சைல்டுலேருந்து நான் பேரண்ட்டுக்கு ப்ராப்ஸ் அனுப்ப முடியாது. ஓகேவா? இது நீங்கள் ரியாக்டில் நல்லாவே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் இங்கே ஒரு இமேஜ் செட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் வந்து நீங்கள் அவுட்புட்டில் பார்க்குற இந்த ரவுண்ட் இமேஜ் தான். தென் நீங்கள் வந்து யுவர் பேலன்ஸ்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து அமௌண்ட்டில் பேலன்ஸ் நீங்கள் ப்ராப்ஸில் வாங்கின பேலன்ஸை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடலாம். தென் அதே மாதிரி தான் இன்கம்க்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். தென் யுவர் இன்கம்னு கொடுத்துட்டு நம்ம இன்கம்மே இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். இந்த மாதிரி 3க்குமே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். லாஸ்ட்டாக வந்து இந்த காம்போனண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம அந்த எக்ஸ்போர்ட் பண்ண காம்போனண்ட்டை தான் நம்ம மேலே வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணிட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். மணி அண்ட் டீட்டெயில்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதுவரை புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தென்
நம்ம அந்த ஃபார்ம் பார்த்துட்டோம். ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, HTML பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன் சேஞ்ச் இன்புட் இதெல்லாம் தான் மேலே பார்த்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கே நான் கால் பண்ணி யூஸ் பண்ணுறேன். தென் இங்கே இப்போ நம்ம வந்து அடுத்த இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் வந்து நம்ம இப்போ அபோவில் இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணிட்டோம், சைடில் இருக்கிறத பண்ணிட்டோம். தென் ஹிஸ்ட்ரியை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி எப்படி பண்ணுறதுன்னா நம்ம இதுக்கு தனியாக ஒரு டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிவ்வில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பேராகிராஃப் டேக் 3 யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் டேபிள் ஷீட்டில் டிசைன் பண்ணுறதுக்காக இங்கே வந்து டேபிள் ஹெடர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் CSS எழுதியிருக்கேன். தென் நம்மளோட ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய அரே ஆஃப் டேட்டா வந்து இருக்கும். அந்த அரே ஆஃப் டேட்டாவில் ஒவ்வொன்றையாக எடுத்து நம்ம ட்ரான்சாக்ஷன் ஐட்டம்ஸ்க்கு நம்ம வேல்யூவாக கொடுப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து ஈச் ட்ரான்சாக்ஷன்றது ஒரே ஒரு வேல்யூவாக ஃபஸ்ட்டு எடுக்கும். ட்ரான்சாக்ஷன் ஐடியில் அரே ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு வேல்யூவை எடுத்து ட்ரான்சாக்ஷன் ஐட்டம்க்கு நமக்கு பாஸ் பண்ணும். ட்ரான்சாக்ஷன் ஐட்டமில் பாஸ் பண்ணும்போது நம்ம வந்து எப்போயுமே வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு கீ வந்து நம்ம கொடுக்கணும். அந்த கீ தான் வந்து நம்ம யூனிக்காக க்ரியேட் பண்ண அந்த கீயை வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். தென் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸில் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த டீட்டெயில்ஸில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தோம்னா இங்கே நீங்கள் ப்ராப்ஸில் பார்க்கலாம். ஐடி இருக்கும், டைட்டில், அமௌண்ட், டைப், இது எல்லாத்தையுமே நம்ம யூசர்கிட்டேருந்து இங்கே வாங்குகிறோம்ல, இந்த இடத்துல டைட்டில், அமௌண்ட், டைப் இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கெட் பண்ணிக்கலாம். வித் ஐடியோட நம்ம இங்கே கெட் பண்ணிக்கிறோம். தென் இங்கே வந்து ஃபங்க்ஷனையே நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த காம்போனண்ட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா இங்கே தான் நம்ம டெலீட் பட்டன் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறப்ப அங்கே வந்து நமக்கு ஒர்க் ஆகணும். இங்கே தான் ஆக்சுவலி நம்ம ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம்ல டெலீட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம அங்கே கால் பண்ணுறோம். இந்த இருக்குல்ல, இந்த டெலீட் ட்ரான்சாக்ஷன் ஃபங்க்ஷனை நம்ம அங்கே கால் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை இந்த ட்ரான்சாக்ஷன் ஐட்டமுக்கு பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணதும் அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம், முடிஞ்சிச்சு. தென் நம்ம இங்கே போய்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஐட்டமை பார்க்கலாம். நம்ம ப்ராப்ஸ்லேருந்து வர்ற ஃபங்க்ஷனையும் தென் டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கிறோம். டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கலாம். தென் லிஸ்ட் இங்கே வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டாக தான் நமக்கு ஆட் ஆகும். லைக் ஒவ்வொரு லைனாக நமக்கு வந்து ஆட் ஆகுது. இல்லை நான் ஆட் பண்ணி காமிச்சப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து அந்த மாதிரி ஆட் ஆகிறதுக்கு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். தென் பேராகிராஃப் அதில் வந்து அமௌண்ட் அதோட டைப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு டெலிட் பட்டன் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப ஆன் கிளிக் அப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் தேவை. அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து என்னென்னா இந்த ஆன் டெலிட் ட்ரான்சாக்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிட்டு உள்ளே வந்து நம்ம பேரண்ட் காம்போனண்ட்டில் வந்து கெட் பண்ணிட்டு வந்த ஃபங்க்ஷனுக்கு ஐடியை மட்டும் பாஸ் பண்ணிட்டா போதும். இது அங்கே போயிட்டு டெலிட் பண்ணிடும். அவ்வளோதான் இந்த ட்ரான்சாக்ஷன் ஐட்டம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தென் வந்து ஆப்பில் வந்து நம்ம மேஜரான ஒரு காம்போனண்ட் இருக்குல்ல, நம்மளோட பேரண்ட் காம்போனண்ட் தான் நம்மளோட மேஜர் காம்போனண்ட் மணி மேனேஜர். இந்த மணி மேனேஜரை நம்ம இங்கே வந்து கால் பண்ணிட்டா மட்டும் போதும். அதுக்கு நம்ம காம்போனண்ட் மணி மேனேஜரை போட்டு இம்போர்ட் பண்ணிட்டு தென் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஆப்பில். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் கைஸ். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒன்ஸ் மோர் கேளுங்க. அப்போவும் புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.